அமைச்சர் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேணும் இல்லை, பொறுப்பேற்க தேவையில்லை. அப்போ தாரு பொறுப்பேற்கிறது? அமைச்சர் பொறுப்பேற்க இல்லாட்டி தாரு பொறுப்பேற்குது? இப்போ எங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கத்துடைய காலத்தில் ஒன்று விஷயம் நடந்தால் அமைச்சர் பொறுப்பெடுக்க வேணும். அரசாங்கம் ஆட்சிக்கு வர நேரத்தில் பல வாக்குறுதிகள் மக்களுக்கு வழங்கினார்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்துடைய டிரான்ஸ்பேரன்சியை பற்றி, சட்டத்துடைய ஆதிக்கத்தை பற்றி பல விஷயங்கள் கூறித்தான் வாக்குறுதிகள் எடுத்து அரசாங்கத்தை உருவாக்கினது. எனவே இப்போது எங்களுக்கு விளங்குது, இப்போ நடந்திருக்கிற இந்த கோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலே அரசாங்கம் மிக மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் நேரம் அவர்களுடைய பதில் ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கு விளங்க வருவது. என்றால் இந்த கோல் அழைப்பிக்கிற விஷயத்தில் இப்போது எலக்ட்ரிசிட்டி போர்டு அவர்கள் கூறக்கூடிய விஷயத்தில் அரசாங்கத்துக்கு $1,7672 ஒரு நஷ்டஈடு நடந்திருக்குது. இப்போது கோல் 8 கப்பல் வந்திருக்குது. அந்த 8 கப்பல் மூலமாக வந்திருக்கக்கூடிய கோல் உடைய குவாலிட்டி குறைந்த குவாலிட்டி வந்திருக்கிறது. அதனால் அரசாங்கத்துக்கு அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு $1,7672 ஒரு நஷ்டஈடு நடந்திருக்கிறது. எனவே இப்போது ஒரு நஷ்டஈடு நடந்திருக்கிறதும் அரசாங்கம் இது சம்பந்தமாக அவர்கள் இதை இறக்குமதி செய்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட அவர்கள் செய்த ஒப்பந்தத்தில் முக்கியமான 2 விஷயம் இப்போது அவர்கள் அதை வயலேட் பண்ணியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம்தான், நல்ல குவாலிட்டியான கோல் அனுப்பாமல் தரம் குறைந்த கோலை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதோட அந்த அவர்கள் சொன்ன நேரத்துக்கு அனுப்பாமல் அதை அந்த நேரம் காலத்தை தாண்டி அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இந்த முக்கியமான 2 விஷயத்தை அந்த அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்தக்கூடிய 2 விஷயத்தை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதை செய்கிறதுக்கு முன் வந்து இல்லை. அவர்கள் அதை செய்ய முன்வராமல் தொடர்ந்து இவர்களுடைய மூலமாக கோல் அழைப்பிக்கிறதுக்கு கூடிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கிறார்கள். இனி அதனால தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இப்படி இந்த அளவுக்கு மோசடி செய்த இந்த தனியார் நிர்வாகத்தோடு அரசாங்கத்துக்கு பண்ணின ஒப்பந்தமை மீறி அவர்கள் செய்திருக்கிற நேரத்தில் அந்த ஒப்பந்தமே கேன்சல் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தாலும் அதை செய்யாமல் அரசாங்கம் மீண்டும் அவர்களுடைய தொடர்ந்து இந்த கோலை அழைப்பிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முடிவு மிக சந்தேகமாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த அழைப்பினக்கூடிய கோல் மெட்ரிக் டன் ஒன்று $60-70 எடுக்கலும். ஆனால் அரசாங்கம் இதை எடுத்திருக்கிறார்கள் $98. இப்போ இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கோலை அதை நாங்கள் பார்த்தால் அது ஒரு $60க்கும் $70க்கும் அந்த கிடையிலே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மெட்ரிக் டன். ஆனால் அரசாங்கம் இந்த ஒரு மெட்ரிக் டன்னை $98 எடுத்திருக்கிறாங்க. இனி அதனால தான் பல சந்தேகம் வருவது. 98 மெட்ரிக் டன் $98 எடுத்தும் அந்த எடுத்த கோளுடைய குவாலிட்டி தரம் மிக குறைந்த நிலைமையிலே தான் காணப்பட்டது. இனி அதனால தான் உடனடியாக நாங்கள் கூறினது, இது சம்பந்தமாக ஒரு விசாரணையை நடத்த வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். வரலாறுலே நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய இலங்கை வரலாறுலே இந்த கோல் சம்பந்தப்பட்ட டெண்டர் தான் மிக பெரிய டெண்டர். கூடின அளவு இந்த அதிலே பொறுமதியை பார்த்தாலும் பொறுமதி கூடின டெண்டர் தான் இந்த டெண்டர். எனவே இந்த மோசடியோடு நடந்திருக்கிறது இப்போ அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள. அரசாங்கமும் சொல்கிறார்கள் தரம் குறைந்த இந்த கோல் தான் வந்திருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டு சொல்கிறார்கள், இல்லை நாங்கள் அமைச்சர் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேணும் இல்லை, பொறுப்பேற்க தேவையில்லை. அப்போ தாரு பொறுப்பேற்கிறது? அமைச்சர் பொறுப்பேற்க இல்லாட்டி தாரு பொறுப்பேற்குது? இப்போ எங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கத்துடைய காலத்தில் ஒன்று விஷயம் நடந்தால் அமைச்சர் பொறுப்பெடுக்க வேணும். இப்போ கேலிய ரம்புக்வெல்லுக்கு பிரச்சனை வந்தது, தரம் குறைந்த மருந்து கொண்டு வந்தார்கள். அமைச்சருக்கு தான் அதனுடைய குற்றச்சாட்டு வந்து அவரை கைது செய்தார்கள். இப்போ அந்த காலத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற காலத்தில் அன்று இந்த அரசாங்கத்துடைய காலத்தில் அமைச்சர்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் வந்தால் அவர்கள் தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தான் அவர் கூறுறது. ஆனால் இப்போ அவருடைய அரசாங்கத்தில் தரம் குறைந்த கோல் கொண வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நஷ்டஈடு நடந்திருக்கிறது. 7,000 மில்லியனுக்கு மேற்பட்ட
நஷ்டஈடோடு நடந்திருக்கிறது. ஆனால் அமைச்சர் பொறுப்பேற்க தேவையில்லை என்று தான் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இருக்கிறது. அதிலே விளங்குகிறது இவர்கள் கடந்த காலத்தில் எதிர்கட்சியிலே இருக்கக்கூட பேசின டிரான்ஸ்பேரன்சி, அவர்கள் சொன்ன பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போ அரசாங்கம் உருவாவினத்துக்கு பிறகு இதெல்லாம் மறைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இதை மறைக்க முடியாது. இந்த கோளுடைய விஷயம் நான் நினைக்கிறேன் இன்னும் 20 கப்பல் வர இருக்கிறது. வந்த 20 கப்பல் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் நஷ்டஈடு, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நடக்கக்கூடிய நஷ்டஈடு இன்னும் கூடிக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு தெளிவாக இருக்குது என்று எங்களுக்கு விளங்க வருவது. எனவே சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் நியாயமான ஒரு விசாரணை நடத்த வேணும். அந்த விசாரணையை நடத்துறதுக்கு முந்தி இந்த பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர் இருக்கக்கூடிய அவரை அதிலே இருந்து பதவியிலே இருந்து நீக்க வேணும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.